Exercise 8.4, question number 12. Probability of B. P of B is அப்படின்னா equal போட்டுருங்க twice to probability of A. Next one, probability of C is அப்படின்னா P of C equal to thrice 3 times அர்த்தம் probability of A. இது equation 1, இது equation 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கொஸ்டினில் 3 ஈவெண்ட்ஸ் கொடுத்ததுனால அதை வச்சு ஃபஸ்ட் நம்ம ஃபார்மில் எழுதிடுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் அந்த கிவன் வேல்யூஸ்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸ்டார்டிங்கில் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இருக்குது, அதனோட வேல்யூ 9/10 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ கேட்டது அதுதான், பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் சி தான் கேட்டிருக்காங்க. பி ஆஃப் ஏவை அப்படி எழுதிடுவோம் ப்ளஸ் பி ஆஃப் பி, அதுக்கு பதிலாக 2 இன்ச்சு பி ஆஃப் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பி ஆஃப் சி ஈக்குவேஷன் 2ல் இருக்கு பாருங்க, பி ஆஃப் சிக்கு பதிலாக 3 இன்ச்சு பி ஆஃப் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1/6, பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1/4 ஃபார்முலாக்குள்ளே மைனஸ் போட்டேன். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி 1/8, லாஸ்ட்டாக பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அதனோட வேல்யூ வந்து 1/15. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் அப்படியே லெஃப்ட் வந்துடும். இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ரொம்ப என்ன ஆகும் ப்ளஸ்ஸாக மாறிடும். லாஸ்ட் டைம் பாசிட்டிவில் இருக்குது, லெஃப்ட் வரும்போது மைனஸாக கன்வெர்ட் ஆயிரும். அந்த ஈக்குவல் அப்படியே எழுதிடுறேன். இதில் 1 டைம் பி ஆஃப் ஏ இருக்கும், இதில் 2 டைம் பி ஆஃப் ஏ, இதில் 3 டைம் பி ஆஃப் ஏ. இந்த 3 டேர்ம்ஸுமே லைக் டேர்ம், அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிடலாமா? 6 டைம் பி ஆஃப் ஏ. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணுவோம். டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ எல்சிஎம் மெத்தட் போயிடும். ப்ரைம் நம்பர் 1 டிவைட் பண்ணுறேன். 5 2s are 10, 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8. இதை 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். 5, 3, 1 to 2, 2 2s are 4, 15. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 1 10 3, 5 3s are 15. நெக்ஸ்ட்டு 5th டேபிள் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு 2 இருக்குது. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு இந்த ஃபேக்டர்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 இன்ச்சு 2 இன்ச்சு 2, 3 இன்ச்சு 5. இந்த 5 ஃபேக்டரி மல்டிப்ளை பண்ணிடுவோம், 120 வரும். ஸோ அந்த டினாமினேட்டரில் 120 அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். இங்கே டினாமினேட்டரில் 10 இருக்குது, இந்த 5யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணாதான் 10 வரும். அப்போ ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு பாருங்க, 2 இன்ச்சு 2 இன்ச்சு 3, 2 2s are 4, 4 3s are 12. அப்போ மேலேங்களையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த எல்சிஎம் கூட மேட்ச் ஆயிரும். அப்போ 9 இன்ச்சு 12. ஓகே, இங்கே டினாமினேட்டரில் 6 இருக்குது, அப்போ 2 3s are தான் 6. ஓகே, அப்போ ரிமைனிங் நம்பர் 2 இன்ச்சு 2 4, 4 5s are 20. அப்போ இங்கே மேலேங்களையும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணும், அப்போ 1 இன்ச்சு 20 20 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை போட்டேன். இப்போ இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது, 2 2s are தான் 4. இப்போ ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 இன்ச்சு 3 6, 6 5s are 30. அப்போ மேலே 30 போட்டுருங்க. ப்ளஸ் இங்கே 8 இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 8 வந்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கா 3 இன்ச்சு 5 15. அப்போ இந்த இடத்துல 15 போட்டுருங்க. லாஸ்ட்டாக மைனஸ் இருக்குது, இங்கே கீழே 15 இருக்குது, அப்போ 5 3s are தான் 15. ஓகே, அப்போ ரிமைனிங் 2 இன்ச்சு 2 இன்ச்சு 2, அதான் 8. இந்த இடத்துல 8 போட்டுருங்க. ரைட் ஹேண்ட் சைட் அப்படியே எழுதிடுறேன். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 இன்ச்சு 12 108 வரும். ஓகே, ரிமைனிங் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இப்போ இந்த 108லேருந்து 8 செப்பரேட் பண்ணுங்க, 100 வரும்.
100 கூட இதை ஆட் பண்ணிடலாமா? 120, 150, 165. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நியூமரேட்டரில் கீழே 120 தான் இருக்கு. பி ஆஃப் ஏ இந்த 6க்கும் பி ஆஃப் ஏக்கும் இடையில மல்டிபிகேஷன் இருக்கு. அப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட் கீழே வந்துருமா? அப்போ டிவிஷன் கீழே ஓடி வந்துடும். 5th டேபிள் அடி கொடுக்குறேன். 5 2s are 10, ஒரு 20. 5 4s are 20. 5 3s are 15. பேலன்ஸ் ஒரு 1. அகைன் 5 3s are 15. ஓகே, நெக்ஸ்ட் 3 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். 1 1 வந்துடும். 8 3s are 24. அப்போ பி ஆஃப் ஏக்கு விட்டு மேலே 11, கீழே 6 8s are 48. ஒரு ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பி ஆஃப் பி. அப்போ அந்த பி ஆஃப் ஏ வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் பி ஆஃப் பிக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2 inch 11/48. இந்த 2 டேபிளால் கட் பண்ணி விட்ருங்க. 2 2s are 4, 4 2s are 8. அப்போ ஆன்சர் 11/24. ஓகே, லாஸ்ட்டாக பி ஆஃப் சி. இதே பி ஆஃப் ஏ வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் பி ஆஃப் சி கிடச்சிரும். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் 3 இருக்குது, 3 எழுதிட்டேன். பி ஆஃப் ஏ வேல்யூ 11/48. இப்போ 3 டேபிளோட டிவைட் பண்ணிடலாமா? ஒரு 3 3, பேலன்ஸ் ஒரு 1, 6 3s are 80. இப்போ 11/60.